அயன் பாக்ஸ் கூட லேட்டா தான் சூடாகும். ஆனா அடிக்கிற வெயிலுக்கு மண்டை டக்குன்னு சூடாகிறது. கொஞ்சம் சூட்டை தணிக்கலாம் சொல்லிட்டு நைட்டே வெந்தயம் ஊற வச்சிருந்தேன். வெந்தயம்லாம் அரைச்சு போட்டோம்னா முடி நல்லா வளரும், நல்ல குளிர்ச்சியா இருக்கும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு குளிர்ச்சியா இருந்தா மட்டும் போதும். எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 மாசத்துல அது சுருக்கி மொட்டை அடிச்சிடும். அதனால முடி வளரணும்னு அவசியம் இல்ல. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பா முடி வளரணும். ஆல்ரெடி பாதி முடிய வெட்டியாச்சு. இருந்தாலும் மண்டை சூடு தாங்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு நாங்க 2 பேருமே சேர்ந்து ஹேர் கேர் யூஸ் பண்ணிட்டோம். தலையில வெந்தயம் தண்ணி போட்டு வச்சிருக்கேன்னா அது ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும். இவங்க வேற பெட்ஷீட்ல அப்புறம் தலகாணில எல்லாத்துலயும் கொண்டு தலைய வச்சு ராவிட்டு அடக்காங்க. இனி இப்படியே விட்டா சரி வராது. ஒரு அரை மணிக்கூர்ல தலை வாஷ் பண்ணி அவங்கள ரெடி பண்ணிட்டேன். இதுல மைய இங்க வைக்கவா அங்க வைக்கவா சொல்லி விளையாடிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்களா, அதனால ஆதிஸ்ரீயும் பார்க்க வந்திருந்தாங்க. ஆதிஸ்ரீக்கு மையெல்லாம் போட்டு விட்டுட்டேன். இருந்தாலும் தலை மட்டும் கெட்டலையா, பாதி கொய்யாக்கா அவங்க கையில கொடுத்துக்கிட்டு நான் கட்டி விடுறேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் மாறி மாறி தலை கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. எப்படியோ பெரும்பாடுபட்டு அந்த ரெட்டை சடையை கட்டி விட்டுட்டாங்க. இவ்வளவு நேரம் ஆகி அந்த பாதி கொய்யாக்கள்ல முக்காவாசி கூட தீரல. அவங்களுக்கு தூக்கம் வருதா, அதான் கீழே போட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. சரி மிச்சம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஊற வச்சு 1 மணிக்கு ஆயிடுச்சு. இனி போய் குளிக்க போறேன்.